இந்த டிராகன் பால்னா என்னதான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கேட்க, இந்த இடத்துல தாங்க உண்மையிலே டிராகன் பால்னா என்ன அதை பற்றின ஒரு சின்ன கதையை வந்து மாஸ்டர் சொல்கிறாரு. அதாவது உலகத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மனுஷங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களாக இருந்தாங்களாம். அப்படி அவங்க நல்லவங்களாக இருக்கும் போது கடவுள்களே பார்த்து அவங்களுக்காக வந்து ஒரு பால் ஒன்று கொடுத்தாங்களாம். இப்போ தான் டிராகன் பால் நிறையாவா பிரிஞ்சிருக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய பாலாக ஒரே ஒரு வெளிச்சமாக ஒரு ஜோதியாக தாங்க இருந்திருக்காது. ஸோ அப்படி கொடுக்க போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி தான் வந்து கடவுள்கள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பழங்குடியினர் மக்கள்லாம் அந்த பாலை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கோவிலை கட்டி ஒரு மிகப்பெரிய டிராகனோட வாயில் அதை வச்சு அதை கடவுளாகவே வந்து வணங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மக்கள் வந்து தங்களோட பேராசைக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த டிராகன் பாலை திருடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த டிராகனில் ஏறி அந்த டிராகன் பாலை திருட நினைக்கும் போது உடனே என்ன ஆயிடுது, கடவுள்கள் எல்லாருக்கும் கோபம் வந்துடுதுங்க. இதனால என்ன ஆகுது, அந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மக்கள்